23% வந்து நமக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட்ல வந்து growth இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபியூச்சர்ல பயங்கர growth இருக்க போகுது. பாத்தீங்கன்னா 25% வந்து ஃபியூச்சர்ல growth இருக்க போகுது. இது பாத்தீங்கன்னா 35% வந்து நமக்கு growth இருக்குன்னு சொல்றாங்க. 35% ரொம்ப அதிகமான ஒரு percentage. Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து 12th முடிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். உங்க லைஃபை திருப்பக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க காலேஜ் சூஸ் பண்றது. இந்த காலேஜ் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் நல்லது, ஒரு காலேஜ் வந்து நாட் ஃபிட் ஃபார் ஸ்டடியிங் அப்படின்றத நம்ம இனிமேல் கரியர் கைடன்ஸை பத்தி நம்ம ஃபுல்லா நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். சைமல்டேனியஸா ஒரு சில வீடியோஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7 IT career paths for 2024 trending. ஃபியூச்சர்ல இதுக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஐடி டிபார்ட்மெண்ட் பாத், அதாவது சிஎஸ்சி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கல்லூரிகள்ல நம்ம சேரலாம். எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், எந்த காலேஜ் எந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு. ஏன்னா குறிப்பா பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு சைல்டு காலேஜில் படிக்கிறாங்க தாண்டி அவங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் கேள்வியா இருக்கும் எந்த காலேஜை போய் விசிட் பண்ணாலுமே. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கம்ப்யூட்டர் சப்போர்ட்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம எடுத்ததுமே நமக்கு ஒரு ஹையர் போஸ்டிங் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ரொஃபைல் எடுத்தாலும் அது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு பேசிக்ல இருந்து தான் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஸ்கில். ஸோ அந்த வகையில் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு பிகினிங்கான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் நமக்கு வேரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், நெட்வொர்க் ஆகட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சப்போர்ட் சீனியர் மேனேஜர் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ நமக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. இது ஃபியூச்சர்ல எந்த மாதிரி growth இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6% நம்ம வந்து growth வந்து இந்த கம்ப்யூட்டர் சப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். 6% growth இருக்குது. அண்ட் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்லியா, அதாவது நீங்க காலேஜ் முடிச்சு உடனே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி சப்போர்ட் டெக்னீஷியன், டெஸ்க்டாப் சப்போர்ட் டெக்னீஷியன் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் டெக்னீஷியன், ஐடி அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். லேட்டரா நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து சீனியர் ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட் ஆகவோ, டெக்னீஷியன் ஆகவோ, இல்ல சர்வீஸ் டெஸ்க் சூப்பர்வைசர் ஆகவோ, இல்ல சப்போர்ட் டெஸ்க் மேனேஜர் ஆகவோ நீங்க வந்து ப்ரொமோட் ஆகலாம். இது வந்து பேசிக் ஸ்டேஜ். ஸோ நமக்கு வந்து பர் இயர் பார்த்தீங்கன்னா $62,000 நமக்கு வந்து பேக்கேஜ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இப்போ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லைன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ அந்த வகையில் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து $78,000 வந்து பர் ஆனம் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா they have to protect அவ்வளவுதான். So working in cyber security means protecting computer systems, devices and sensitive information from malware. So unauthorized access. அதான் நம்ம ஒரு பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் அவங்களுடைய ஒரு பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப செக்யூரா வச்சிருப்பாங்க. ஸோ அதை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ரோல் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டாங்க. அது நார்மலாக ஜென்ரல் ஹோட்டல் ஆகட்டுமே, ஒரு ரெசிபி வந்து அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு இருக்கும், அது யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த 2 fields இன் ஐடி எக்ஸ்பெக்டட் டு see the most demand. ஸோ அதிகமான டிமாண்ட் வந்து இது ஃபியூச்சருக்கு இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாகறாங்க, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாகுது, டெக்னாலஜி டெவலப் ஆகுது, சைமல்டேனியஸா அதுக்கு உண்டான மேல்வேரும் டெவலப் ஆகுதுன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ திடீர்னு ஒரு பெரிய கம்பெனி கிராஷ் ஆகுறதும் உண்டு.
ஸோ டேட்டாஸை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த சைபர் செக்யூரிட்டியுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ மோஸ்ட் டிமாண்ட் அக்கார்டிங் டு குளோபல் நாலேஜ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கம்பெனி அதர் பீங் கிளவுட் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம கிளவுட் நமக்கு தெரியும் இல்லையா, லைக் கூகுள் டிரைவ் இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாஸை ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 35% வந்து நமக்கு growth இருக்குன்னு சொல்றாங்க. 35% ரொம்ப அதிகமான ஒரு பெர்சன்டேஜ் லெவல். 35% அப்படின்றது ரொம்ப அதிகம். ஸோ ஏர்லியரா நமக்கு எந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில பொசிஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் லேட்டரா when you develop yourself, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு நிறைய போஸ்ட் இருக்கு. சீனியர் சைபர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், எத்திக்கல் ஹேக்கர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ். இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது 80,000 ரேட், கிட்டத்தட்ட $80,000 வந்து we can expect per annum அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி ப்ரொஃபைல் ஒர்க்ஸ் வித் நெட்வொர்க் ரிலேட்டட் டாஸ்க்ஸ் ஆர் ஹார்ட்வேர். System professionals work among server and computer systems. They may have overlapping roles, particularly at smaller companies, where you are more likely to wear many hats. You might start as an analyst, administrator, adukapra then work on your path to being a network system or system engineer or architect. So basically நமக்கு கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ அந்த மாதிரி பேசிக் ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அனலைசிங் யோர் செல்ஃப் then you will have the senior post இல்லை மேனேஜர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். பட் இதனுடைய growth பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 35% growth வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்க ஃபியூச்சரில் செம்ம ஸ்கோப் இருக்கு இல்லையா. அடுத்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் அப்ளிகேஷன்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் வெப்சைட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபியூச்சரில் பயங்கர growth இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா 25% வந்து ஃபியூச்சரில் growth இருக்க போகுது 2024. அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கிரியேட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், accomplish any other tasks, you know, right? So எங்கே பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் ஆகட்டும், நான் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறேன், சின்ன இடத்துல எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன்ஸ் தான். ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணணுமா அப்ளிகேஷன்ஸ், ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணுமா அங்கேயும் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ கூட உங்கள் கேங்கில் யாருன்னா ஒருத்தர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, பேசிக் ஸ்டேஜ்லேயாச்சும் இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்ல growth இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சேலரி பேக்கேஜ் பாருங்கள், $120,000 வந்து we can expect per annum அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கர பூமிங்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதில் குறிப்பாக ஜாப்ஸ் எந்த மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் நமக்கு தெரியும், இதில் குறிப்பாக வந்து இந்த HTML, CSS எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த வெப் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. பார்த்தீங்கன்னா 23% வந்து நமக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து growth இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய சேலரிஸ் பார்த்தீங்கன்னா $79,000 வந்து per annum we can expect அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரோல் எப்படி இருக்கும், வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியுமே, ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் அண்ட் ஃபோன் அப்ளிகேஷன்ஸ். வெப் டெவலப்பர்ஸ் கேன் பி அ ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ், தட் இஸ் த ஃப்ரண்ட் ஃபேஸிங் இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது ஃப்ரண்ட் ஃபேஸிங். பேக் எண்ட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். ஸோ சீன்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ வெப்சைட் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ஃபார் போத். ஸோ இவங்களுடைய ரோல் எப்படி இருக்கும், வெப் டெவலப்பர், வெப் டிசைனர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதுவுமே ஃபியூச்சரில் பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர், பேக் எண்ட் இன்ஜினியர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த டேட்டா. இந்த டேட்டாவில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது தாங்க.
அதாவது with the அதாவது இன்டர்நெட் கனெக்டட் devices, companies have access to unprecedented amounts of data on their customers, surveys and other business factors. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் இல்லாமல் வி ஜஸ்ட் அப்டேட் இன் அவர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு முக்கியமான ஒரு இமேஜஸ் ஆகட்டும் இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஆகட்டும் நம்ம அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய பேர் பே பண்ணிலாம் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஸ்டோரிங் தேர் டேட்டாஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் நம்மளுடைய ஐடி சைட்லேயும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டேட்டா isn't a traditional IT specialization. The increase of demand for data skills makes it a solid career options for those looking for IT related work. Working with data can entail keeping up hardware and security as a data technicians and sifting through data to find patterns and insight as a data analyst or scientist. ஸோ இவங்களுடைய growth பார்த்தீங்கன்னா ஒரு 9% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ரோல் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து கிளவுடு கம்ப்யூட்டிங். இப்போ தான் நம்ம சொன்னோம், இதை பற்றி தான் நம்ம பேசணும். எல்லாமே இன்டர்நெட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கிளவுடு கம்ப்யூட்டிங்கும் பயங்கரமான க்ரோத் இருக்குது. குறிப்பாக ஃபியூச்சரில் 27% இந்த கிளவுடு கம்ப்யூட்டிங்கில் க்ரோத் இருக்குது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது. இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா Azure, AWS ஆர் கூகுள் கிளவுட். இதுதான் ரொம்ப 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 வந்து டிமாண்டு, ரொம்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ along with the cyber security, cloud computing was found to be the top technical area in IT, seeing the most demand of global knowledge. ஸோ ஃபியூச்சரில் பயங்கரமான குளோபல் லெவலில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஐடி பாத்தில் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் நம்ம எல்லா டேட்டாஸும் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணும்போது அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் நம்ம சைபர் செக்யூரிட்டி 35% பார்த்தோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 30% தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து பயங்கரமான க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Career in cloud technology generally includes some programming language and cloud like AWS, Amazon அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து cloud engineer, cloud computing programmer, cloud architect, cloud consultant. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் சம் ஐடியா, ஓகே இதில் நமக்கு வந்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய டேட்டாஸை உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபியூச்சரை பிரைட்டாக ஆகிறதுக்கு என்ன மாதிரி பாத் இருக்குது அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா கிடையாது, நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாமே பேச போகிறோம். ஸோ அதனால் ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. Thank you. Help others with a smile.